ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலக பொதுமறை திருக்குறள் எவ்வளவு அருமையான குறள். 1330 குறளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அது பாத்தீங்கன்னா பிரதிபலிக்குது. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஒவ்வொரு குறளும் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துது அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு திருக்குறளை கலைஞர் முதற்கொண்டு தமிழறிஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, விளக்குறை கொடுத்தாங்க. சமீபமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வைரமுத்து அவர்கள் வள்ளுவர் மறை என் வைரமுத்தின் உரை அப்படின்ற ஒரு தலைப்புல என்ன பண்ணாரு, வெளியிட்டாரு. இதுல தலைமை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கலந்து கொண்டாங்க. ஆனா அதே தேதியில திருவள்ளுவருக்கு ஒரு அசிங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறாரு நம்ம தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள். புத்தி எதனா கெட்டு போயிருச்சா, இல்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல. ஒரு IPS படிச்சிருக்கிறாரு, ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்கிறாரு, அவருக்கு இந்த விஷயம் தெரியும். அதுதான் சொல்றேனே, இவங்களுக்கு தமிழை வாய்மொழியா தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கி பிடிப்பாங்க. உண்மையிலே தமிழ் ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை. அப்படி ஆராய்ஞ்சு அறிஞ்சிருந்தாங்கன்னா 944வது குறள் பொறிக்கப்பட்டு மருத்துவர்களுக்கு விருது கொடுத்தாங்கல்ல, அந்த விருதுல இந்த குறள் திருக்குறளே இல்ல, இது தவறான ஒரு பிழையா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த தேசிய மருத்துவ தினத்துல சிறந்த மருத்துவர்களுக்கு அவார்டு கொடுத்திருக்காரு ஆளுநர் RN ரவி. இந்த அவார்டை வாங்கி கொண்ட ஒரு டாக்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, செக் பண்ணிருக்கிறார். இந்த குறளை 944வது குறளை எடுத்து படிச்சிருக்காரு திருக்குறள்ல. இந்த குறளே இல்ல. சரி, ஓகே, 944வது இருந்திருக்காது, நம்பர் எதனா மிஸ்டேக் ஆயிருக்கும், வேற நம்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல இருந்து 1330 குறள் வரைக்கும் செக் பண்ணிருக்கிறாரு. செக் பண்ணதுல அந்த குறளே இல்ல. என்ன ஒரு ஃபோர்ஜரி வேலை, என்ன ஒரு ஏமாற்று வேலை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரை பிரதிபலிக்குது, RSS பாஜக தமிழை ஒரு நாளும் இவங்க அங்கீகரிக்கல. திருக்குறளுக்கு எப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க, இழுக்கு ஏற்படுத்துறாங்க. திருவள்ளுவருக்கு தான் இழுக்கு ஏற்படுத்தினீங்க, காவியை உடுத்துனீங்க, காவி சாயம் பூசுனீங்க, என்னென்னமோ செஞ்சு திருவள்ளுவர்கள் பாஜக ஆளு RSS ஆளு அப்படின்னு சொல்ல வச்சீங்க. ஆனா இப்ப திருக்குறளையும் ஒரு ஃபோர்ஜரி வேலை நடக்குது. என்ன குறள் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குறள் கூட எனக்கு வாயில வர மாட்டேங்குது. ஏன்னா திருக்குறள் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம், இது திருக்குறளே இல்ல. எப்படி மனப்பாடம் பண்றது, மனப்பாடமே பண்ண முடியல. நான் படிக்கிறேன், அதை கேளுங்க. அது என்ன குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்போடு மனுஞ்சொல் மேல் வயப்பட்டு இப்படின்ற ஒரு குறள் திருக்குறளே இல்லைங்க. யாருன்னா ரெஃபரன்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல, எல்லா ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துட்டாங்க. எல்லா எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லா ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளே இல்லை. இதுக்காக நிறைய கண்டனங்கள் ஏற்பட்டிருக்கு. வைரமுத்தையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் என்ன பண்ணிருக்காரு, கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆளுநர் RN ரவியோட போக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்குது அப்படின்ற ஒரு தமிழுக்கு இந்த அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இழுக்கு ஏற்படுத்துறீங்க. திருக்குறளை எல்லாரும் மதிக்கிறாங்க, எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் திருக்குறளை பொதுவா என்ன பண்றாங்க, வாசிக்கிறாங்க. ஆனா இந்த திருக்குறளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு வைரமுத்து சொல்றாரு. உலக பொதுமறை வள்ளுவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு நீங்க காவி சாயம் பூச வேண்டாம். ஆளுநர் ராஜ்பவன்ல ஒரு திருவள்ளுவர் இருக்கிறாரு, பொய்யான திருவள்ளுவர், அவருக்கு வேணா காவி சாயம் பூசிக்கங்க. இந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, கடுமையான சொற்களை போட்டு வைரமுத்தையா என்ன பண்ணிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. சிதம்பரம் விமர்சிச்சிருக்கிறாரு. ஏன்னா திருவள்ளுவரை, அதாவது ஒரு வீடியோ கூட ஒண்ணு பார்த்தேன். இந்த ஒரு குழந்தை சூப்பரா சொல்லும், அப்பா எங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிச்சு, அதை நான் பார்த்தேன். எங்க அப்பா கெத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுது. குழந்தை கூட நம்ம தன்னுடைய அப்பா நேசிக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. ஆனா ஆளுநர் RN ரவி எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்காரு, IPS படிச்சிருக்கிறாரு, அவருக்கு சட்டத்திட்டங்களுக்கு தெரியும், எல்லா மொழியும் படிச்சிருக்கிறாரு, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாரு. திருவள்ளுவர் தினத்துல பாத்தீங்கன்னா காவி சாயம் பூசுறாரு, திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா ஒரு திருக்குறளை தப்பா எழுதிட்டு அதுக்கு ஒரு வருத்தமும் தெரிவிக்காம எதுவுமே செய்யாம ஆளுநர் RN ரவி இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவருடைய அறிவு கூர்மை இருக்குது அப்படின்றத பாருங்க. இத கண்டிச்சு யாருமே அதிமுகவோ, சீமான் அவர்களோ, விஜய் அவர்களோ, தமிழக வெற்றி கழகத்தின் பேனர்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் லெட்டர் பேட்ல எல்லாத்துலயும் இருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் வள்ளுவருடைய குரல் எடுத்து போட்டிருப்பாரு. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாயை மூடி நிற்கிறார். ஏன்னா ஆளுநரை எதிர்த்துட்டா நம்ம இங்க இருக்க முடியாது. இவங்களுக்கெல்லாம் என்னையா ஆச்சு, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழை உயர்த்தி பிடிக்கிற சில கட்சிகள் ஆளுநர் RN ரவி விமர்சிக்காம இருக்கிறதுக்கு இவ்வளவு பாஜக என்ன சொல்லுது, எங்க மோடி அவர்கள் எங்க போனாலும் தமிழ்ல பேசுறாரு, திருக்குறளை சொல்றாரு.
இந்த திருக்குறளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு திருவள்ளுவருக்கே ஒரு இழுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவி. அவரை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? ஏன் கண்டிச்சு பேசுறாரு? ஒரு அறிக்கை விடுங்க சார். திருக்குறளை இந்த அளவுக்கு இழிவா படுத்திட்டாரு, அவரை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுங்களேன். பாஜக விடுக்கல, அதிமுக விடுக்கல, தமிழக வெற்றி கழகம் விடுக்கல. அப்ப இவங்க எல்லாம் ஒரே கூட்டணி தெரிஞ்சிட்டு போயிச்சா? இதுதான் விஷயமே. ஆனா இங்க ஒரு தமிழுக்கோ திருவள்ளுவருக்கோ ஒரு இழுக்கு ஏற்படுத்திட்டு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கிறார் பாத்தீங்களா? இதுதான் ஆளுநர் ஆர் என் ரவி. இதுக்கு துணை போறவங்க அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தமிழக வெற்றி கழகமும். தமிழக வெற்றி கழகம் இப்படி போயிருச்சு. இது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு கொடுமை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு லெட்டர் தூக்கின்னு போனாரு ஆளுநர் ஆர் என் ரவியை பாக்குறதுக்கு. அப்ப மட்டும் ஆளுநர் ஆர் என் ரவியை பாக்கிறதுக்கு போனாரு. இப்ப திருக்குறளை வந்து இழிவுபடுத்தி பேசி இருக்கிறாரு. இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கறதுக்கு விஜய் அவர்களுக்கு டைம் இல்லை. என்னத்தை பாத்துக்கங்க. இதுதான் இவங்களுடைய அரசியல் டிராமாவா இருக்கு. RSS எதிர்த்தோ, RSS கொள்கைகளை எதிர்த்தோ, RSS காரங்களை எதிர்த்தோ, பாஜகவை எதிர்த்தோ தமிழக வெற்றி கழகத்தால செயல்பட முடியாது. சொல்லிக்கலாம், கொள்கை எதிர்த்து பேச்சுல சொல்லிக்கலாம், ஆனா செயல்பாடுகள்ல அவங்க வரமாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பேசிக்கப்பா, என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா என்னை எதிர்த்து மொத்தம் நீ வந்து என்ன பண்ணாத, எந்த காரியத்தை செய்யாத, ஆக்டிவிட்டிஸ்ல செய்யாத, ஒன்லி தியரியா தான் இருக்கணும், பிராக்டிகல் நோ பிராக்டிகல், ஒன்லி தியரி அப்படின்ற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் இயங்கிட்டு இருக்கு. பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால எல்லா உரிமைகளும் விட்டு கொடுத்துட்டு அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியாலும் அவர் என்ன பண்ண முடியல, ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க முடியல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி செயலுக்கு ரொம்ப கண்டனங்கள் ஏற்படுத்திருக்கு. கண்டனங்கள் பெருகின பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி அந்த விருதுகள் என்ன பண்றாரு, ரிட்டர்ன் வாங்கிட்டு சரியான ஒரு குரலை பொறிச்சு நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், அந்த அவார்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிக்கு வந்திருக்கிறாரு. இதுதான் தமிழ்நாடு. கண்டனங்கள் பெருசா எழுந்துச்சு. இந்த எழும்புறதுனால ஆளுநர் ரவி என்ன பண்றாரு, பேக் வாங்கிட்டாரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆளுநர் ஆர் என் ரவி 944வது குரலை ரொம்ப தவறான ஒரு குரலை சொல்லியிருக்கிறாரு. அந்த குரல், அவர் அந்த அவார்டுல பொறிக்கப்பட்ட குரல் 1330 குரலையும் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமா. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.